கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-6 ஆகிய வசனங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலங்களிலும் தங்குவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கும்போது, மனுஷன் பேசிய பொய்யான வார்த்தையை நம்பும்போது ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டு நாம் வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் எப்பொழுது மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ, மனுஷன் பேசுகிற பொய்யான வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கர்த்தரை விட்டு விலகி வாழ்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவதே நலம் என்று. பிரியமானவர்களே, மனுஷன் பேசுகிற பொய்யான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறோம். நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர் இருக்கும். பிரியமானவர்களே, வேதனைகளும் பிரச்சனைகளும் மாத்திரமே இருக்கும். கர்த்தரையே நம்பி வாழும்போது மாத்திரமே நம் பாக்கியவான்கள், நம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மனுஷன் பேசுகிற மாயான வார்த்தைகளுக்கு, பொய்யான வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழ்க்கையில் உள்ள அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரையே நம்பி வாழும்போது, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, பிரியமானவர்களே, தன்னுடைய சொந்த சுய மாம்சத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று கர்த்தரை விட்டு விலகி வாழ்வார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய சுய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விடலாம் என்று கர்த்தரை விட்டு விலகி தங்களுடைய சொந்த மாம்சத்தையே நம்பி கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் தான் நமக்கு பலன் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் நாம் செய்வதற்கு வேண்டிய எல்லா பலத்தையும் ஞானத்தையும், நாம் செய்கிற எந்த காரியத்திலையும் கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். அவர் நமக்கு பலனை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய சொந்த மாம்சத்தினாலே நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை விட்டு நாம் ஒருபோதும் விலகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் தேட வேண்டும். அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்தில் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரையே நம்பி வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலங்களிலும் தங்குவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்காது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலங்களிலும் தங்குவான் என்று வசனம் சொல்கிறது. நன்மை வருகிறதை காணாத ஒரு வாழ்க்கை, மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலே
குடியில்லாத ஒவ்வொரு நிலங்களிலே தங்குகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பாலை வனத்திலே வாழ்கிறது போல இருக்கும். வளர்ச்சியற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எந்த நன்மைகளையும் பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. தங்களுடைய சொந்த மாம்சத்தை நம்பி, சுயபலத்தை நம்பி நாம் வாழக்கூடாது. கர்த்தரையே நம்பி வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இலை பச்சையாக இருக்கிற மரத்தை போல எப்பொழுதுமே கனி கொடுக்கிற ஒரு மரமாக நாம் இருப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை வருகிறதே நாம் காண வேண்டும். நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கையாக இருக்கும். வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல இருக்கும். எப்பொழுது கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, கர்த்தரையே நம்பி வாழும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதை அறிந்து கொள்வோம். ஒருபோதும் மனுஷனை நம்பி, மனுஷன் பேசுகிற பொய்யான வார்த்தைகளை நம்பி கர்த்தரை விட்டு விலகி போய்விடாதபடிக்கு எச்சரிக்கையோடு இருப்போம். கர்த்தருடைய சத்தத்துக்கு மாத்திரமே செவி கொடுப்போம். வேதத்தில் அவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தரே நம்பி வாழும்போது எப்பொழுதுமே கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காதபடிக்கு கர்த்தரையே நம்பி வாழ்வோம். அவரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம். வல்லவரே மெய் துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை தொடுவீராக. பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. சுகம் அளிப்பீராக. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சந்திங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க. யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷா லாராதா ரஹாதாரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியா கபோர சாந்த ரதன ஹதரபா. ரீபா கே ரேஷேகே லாக்கா தனகந்தரோ சகதனமலகதுரபா. ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு, கண்ணீரோடு, அவமானத்தோடு, நிந்தியோடு வாழாதபடிக்கு தலை நிமிர செய்வீராக. ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சந்திங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். மனம் இறங்குவீராக. பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்கப்பா. குறைகள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தலைமுறை சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஒருபோது எங்களுடைய வாழ்க்கையிலே மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு உமையே சார்ந்து வாழ உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க
உம்மை துதிக்க நம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.